ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம சக்லன் ப்ராப்பகேஷன் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம இந்த இயர் ரெசல்யூஷனில் ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சீடம் கிளாவேட்டம். ஆக்சுவலி நான் ரெசல்யூஷன் வீடியோவில் இதுக்கு பேர் வந்து சீடம் பட்கின்னு சொல்லியிருப்பேன். பட் இதோட ரியல் நேமே வந்து சீடம் கிளாவேட்டம். இதை பற்றின டீட்டெயில்ஸும் அட் த சேம் டைம் நம்ம ப்ராப்பகேஷன்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். வ்ளாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் தடவை நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான சின்ன இன்ட்ரோ. நம்ம சேனலில் டீட்டெயில்டாக சக்குலன்ஸ் பற்றி வெரைட்டியாக எண்ட் டு எண்ட் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வந்துட்ருக்கேன். என்னோடய டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணி வந்துட்ருக்கேன். அட் த சேம் டைம் டெசர்ட் ரோஸ், அதாவது அடீனியம் சொல்லுவாங்க, ஈவன் இதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி டீட்டெயில்டாக நான் ஷேர் பண்ணி வந்துட்ருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா, நான் 8 இயர்ஸாக இந்த சக்குலன்ஸோட இந்த மாதிரி யூனிக் வெரைட்டியோடு நான் ட்ராவல் பண்ணி வந்துட்ருக்கேன். ஸோ இந்த 8 இயர்ஸில் எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி வந்துட்ருக்கேன். எப்படி கேர் எடுக்கணும், எப்படி ப்ராப்பகேட் பண்ணணும்னு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க பிளான்ட்டோட நேம் வந்து சீடம் கிளாவேட்டம். இது ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி. எனக்கு ஜென்ரலி சீடம்னாலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சீடம் வந்து ஈஸி டு கேர், ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுவும் இந்த வெரைட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் நீங்கள் வச்சா போதும், நிறைய அதுவே வந்து ஸ்டெம்ஸ் எல்லாமே அதுவே பிரான்ச்சஸ்லாம் எடுத்துகிட்டு வரும். அந்த அளவுக்கு நல்ல கிளஸ்டர்ஸாக ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட். இந்த பிளான்ட்டோட அப்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பேல் ப்ளூ ஆர் க்ரீன் கலரில் வரும். அண்ட் நல்ல சன்லைட் நல்லா கிடைக்கிது அப்படின்னா இந்த மாதிரி லேவெண்டர் கலர் அந்த டிப்லலாம் ஃபார்ம் ஆகும். அண்ட் சன்லைட்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரோசெட்ஸாக, அதாவது அந்த லீவ்ஸ்லாம் நெருக்கமாக காம்பேக்டாக வரும். ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை ப்ராப்பகேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா அதுவே கிளஸ்டர்ஸாக ஃபார்ம் பண்ணி வந்துட்டுருக்கும் பொழுது நம்ம ஈஸியாக ஸ்டெம் கட்டிங் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டெம் கட்டிங் மூலமாக தான் ப்ராப்பகேட் பண்ண போகிறோம். ஸோ அதோட கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் எடுக்க போகிறேன். ஆக்சுவலி இதில் ஒரு டிடிஎஸ் ஒரு ஜாப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டிங் எடுக்கிறதாங்க பெரியவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப காம்பேக்டிங்காக இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த ஹெட் செக்ஷன் கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு. அது ஆல்ரெடி கிளஸ்டர்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும் பொழுது மற்ற பேபியை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. குட்டி குட்டியாக நிறைய பேபிஸ் இருக்கிறனால அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மெயின் ஹெட் செக்ஷன் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்த்து தான் கட் பண்ணி எடுக்கணும். கையிலையும் பிரேக் பண்ண முடியாது. என்னோட அந்த தண்டு வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு கட்டிங் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் தேவைப்படும். ஸோ பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த சீடம் கிளாவேட்டம் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ரோசெட் மாதிரி ஃபார்ம் ஆகும், கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் கலர்ஸுமே நம்ம பார்த்துட்டோம், பேல் க்ரீன்லேருந்து லாவெண்டர் ப்ளஷ் மாதிரி வரும். ஸோ இது வந்து ஆரிஜின் பார்த்திங்கன்னா மெக்சிகோ. அண்ட் இது லீஃப் மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும், லைட்டாக ஒயிட் கலரில் பவுட்ரு மாதிரி கோட் ஆகிருக்கும். அது வந்து ஃபரீனான்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில சக்குலன்ஸில் மட்டும்தான் இருக்கும். அது வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு லேயர்னே சொல்லலாம். இது வந்து இந்த லேயர் என்ன பண்ணுன்னா அந்த சக்குலண்ட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக சன்லைட்ஸ் ரொம்ப சன்னியாக இருக்கும் பொழுது அது பேர்ன் ஆகாமல் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒயிட் லேயர் கோட் வந்திருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணாலே உங்கள் கையில் கூட ஒட்டிட்டு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் தொடச்சி எடுக்கக்கூடாது. நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா தென் அந்த பிளான்ட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா இயற்கையாக ஒரு விஷயம் கிடைக்கும் பொழுது அது நம்ம வைப் பண்ணி எடுக்கும் பொழுது அதுக்கு பாதிப்பு அதிகம் தானே. ஸோ இது வந்து ஒயிட் லேயரில் ஒரு கோட்டிங் தான். இதை பார்த்து பயப்பட வேண்டாம். இது ஒரு ஃபரீனான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்து ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையே இல்லை.
எனக்கு இவ்வளோ கட்டிங்ஸ் கிடச்சிருக்கு. இன்னுமே நிறைய பேபீஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு இனஃப் சைஸஸாக இருக்கிற பிரான்ச்சஸ் மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கட்டிங்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவலாக நான் என்ன எடுப்பேனோ அதே மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். கோகோபீட் வித் ரைஸ் ஹஸ்க். நீங்கள் ரைஸ் ஹஸ்க்கு பதிலாக பெர்லைட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் ரிவர் சாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சம்டைம்ஸ் பெர்லைட் யூஸ் பண்ணுவேன், சம்டைம் ரைஸ் ஹஸ்க் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த மிக்ஸ் வந்து என்னோடய பழைய மிக்ஸ், நான் வேறு ஒரு சக்லண்ட்டில் யூஸ் பண்ணி அந்த பழைய சாயில் மிக்ஸ் தான் இது. ஸோ அதனால் சில பெர்லைட்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, இது வந்து பழைய ஒரு கோகோபீட் மிக்ஸ் தான். நல்லா சன்லைட்டில் ட்ரை பண்ணி நீட்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் ரீயூஸ் பண்ணுறேன். நான் ஏன் இந்த மாதிரி ட்ரைடு கோகோபீட் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக நான் வந்து இப்போ பாட் பண்ணுறேன். இப்போ தான் கட் பண்ணியிருக்கேன், பட் இம்மீடியட்டாக பாட் பண்ணுறேன். ஸோ இந்த கட்டிங் ஏரியாவில் கொஞ்சம் ஈரப்பதங்கள் இருக்கும். ஸோ அந்த ஈரத்தோடு நீங்கள் வெட் சாயிலில் வச்சிங்கன்னா ராட்டாக நிறைய சான்சஸ் இருக்குது. அதே சமயம் இந்த கட் பண்ண போர்ஷனில் காயங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அது நிமித்தமாகவும் ராட்டிங் இஷ்யூ வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ட்ரைடு கோகோபீட் வித் ரைஸ் ஹஸ்க் மிக்ஸில் நான் யூஸ் பண்ணுறது. இந்த மிக்ஸோட ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா 2 cup ஆஃப் கோகோபீட் அண்ட் 1 cup ஆஃப் ரைஸ் ஹஸ்க் ஆர் பெர்லைட் ஆர் ரிவர் சாண்ட், அவ்வளோதான். இதில் நான் வந்து ஃபர்டிலைசர் எதுவுமே ஆட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சக்குலண்ட் மிக்ஸில், சாயில் மிக்ஸில் ஃபர்டிலைசர் நான் கொடுக்கவே மாட்டேன். சக்குலண்ட்ஸ்க்கு ஃபர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தால் நான் வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஒரு சம்மர் சீசனில் லிக்விட் ஃபர்டிலைசராக நான் கொடுத்துருவேன். ஸோ அது இப்போது சம்மர் சீசனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அப்கமிங்கில் நான் உங்களுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர் நான் இதுக்கு கொடுக்குறேங்கிறத டீட்டெயில்டாக ஒரு வீடியோ காமிக்கிறேன். இதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மற்ற சக்குலன்ஸ்க்கு நீங்கள் என்ன கேர் பண்ணுறீங்களோ சேம் அதே தான் இதுக்குமே அப்ளிகபிள். மெயின்லி சன்லைட், இதுக்கு வந்து பிரைட்ஸ் லைட்ஸ் வேணும், ஆர் சன்லைட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இது வந்து பார்ஷியல் சன்லைட்லேருந்து ஃபுல் சன்லைட் வரைக்குமே நல்லாவே சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து வாட்ரிங் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் கொடுக்கக்கூடாது. எப்போல்லாம் சாயில் மிக்ஸ் வந்து ட்ரையாக இருக்கோ அந்த டைமெல்லாம் நீங்கள் வாட்டர் கொடுக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து சாயில் மிக்ஸ். நீங்கள் மதர் பிளான்ட்டுக்கு என்ன மாதிரி மிக்ஸ் கொடுக்கணுன்னா 2 cup ஆஃப் கார்டன் சாயில், 1 cup ஆஃப் பெர்லைட் ஆர் ரைஸ் ஹஸ்க். இது நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதுவே கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் சாயில் மிக்ஸில் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 cup ஆட் பண்ணுங்கள். பட் நான் மோஸ்ட்லி சாயில் மிக்ஸில் நான் ஃபர்டிலைசர் கொடுக்குறதே இல்லை. நான் கொடுக்குற ஃபர்டிலைசர் வந்து லிக்விட் பேஸ்டு ஃபர்டிலைசர் தான். அதுவுமே சீசன் பேஸ்டில் தான் நம்ம கொடுக்கணும். லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தால் வின்டர் டைமில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த டைம் இந்த பிளான்ட்டுக்கு டார்மெண்ட் பீரியட். ஸோ சம்மர் டைமில் தான் ஃபர்டிலைசர் கொடுக்கணும். ஸோ இந்த அழகான ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே பாட் பண்ணியாச்சு. இது இப்போது ரூட் இல்லாமல் இருக்கக்கூடிய பேபி பிளான்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்பகேட்டட் ஸ்டெம் கட்டிங்ஸை வந்து நான் சன்லைட் படாத இடத்துல தான் போய் வைக்க போகிறேன். ஸோ பால்கனியில் நல்ல ஒரு ஷேடான பிரைட் லைட் வரக்கூடிய இடத்துல தான் நான் வைப்பேன். அண்ட் 2 வீக்ஸ்க்கு இதுக்கு வாட்டர் கிடையாது, 2 வீக்ஸ்க்கு சன்லைட் கிடைக்காது இதுக்கு. அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் நான் இதை வைக்க போகிறேன். அண்ட் ஆஃப்டர் 2 வீக்ஸ் கொஞ்சமாக ரூட் விட்டுரும். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் கொடுக்கலாம். எப்போல்லாம் சாயில் மிக்ஸ் வந்து ட்ரையாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். அண்ட் சன்லைட் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 1 month கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக 1 hour இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த மாதிரி ப்ராப்பகேட் பண்ணுற பிளான்ட்டுக்கு ஒரு கேர். இந்த அழகான பாட்டை ஒரு கிளிக் எடுக்கலாமா? ஸோ இப்போ இந்த பாட்டை எடுத்து நான் போய் பால்கனியில் தான் போய் வைக்க போகிறேன். அந்த பிளேஸில் சன்லைட் வராது. அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கும். மார்னிங் சன்லைட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour வேணால் படலாம். பட்
நல்ல பிரைட் லைட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க. யார் யார் எந்தெந்த ஏரியாவில் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களோட லொக்கேஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அப்கமிங் வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு vlog பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய ஏரியா வந்து ரொம்ப ஹாட் ரீஜன். ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு எப்படிப்பட்ட சக்குலன்ஸ் வளர்க்கலாம், என்ன கேர் கொடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட லொக்கேஷன்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா என்னோடய அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாஸ் இருக்குது எனக்கு. ஸோ யார் யார் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, அந்த லொக்கேஷனோட வெதர் கிளைமேட் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அனலைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்குது எனக்கு. ஸோ நீங்கள் உங்களோட ஏரியாஸை நீங்கள் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ரிலேட்டடான சக்குலன்ஸ் என்னென்ன சக்குலன்ஸ் அதுக்கு ஆப்டாக இருக்குங்கிறத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு vlog பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இம்மீடியட்டாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். வேறு ஏதாவது பிளான் பற்றி டீட்டெயில்டாக ஒரு டிஸ்கஷன் வேணும்னாலும் சொல்லுங்கள். அதை பற்றி vlogகும் பண்ணுறேன். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.